பெருங்கருணையோடு செல்வவிநாயக பெருமானின் பெருங்கருணையோடும் இந்த வைபவமானது இது சுவாமியோட காரியம், நம்மளோடதல்ல, அவரோட விஷயம். அவர் நடத்திக்கிறார், நாம் ஒரு கருவி. இதில் சாமி ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைய தவழ விட்டோம்னா 10 பொம்பளை இருந்தாலும் தன்னோட தாயார் ஏதுன்னு தேடி போய் அந்த குழந்தை போய் நின்றும். அந்த மாதிரி சுவாமி அவரோட காரியத்தில் எல்லாரையும் அவர் ஈடுபடுத்துறது இல்லை. நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட யார் சுவாமிக்கு கொடுக்கணும், யார் யார்கிட்டேருந்து தனக்கு வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வாங்கிப்பார். யார் யார்கிட்டேருந்து பணமாக வேணும், யார் யார்கிட்டேருந்து உடல் உழைப்பு வேணும், யார் யார்கிட்டேருந்து மனதால். சில பேர் இங்கே வர முடியாமல் இருப்பாங்க, ஆனால் மனசால் இந்த கும்பாபிஷத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நினைப்பு கூட சுவாமி தான் கொடுப்பாராம். எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைச்சிடாது. அந்த மாதிரி சுப்பிரமணியரோட சகஸ்ரநாமத்தில் ஒரு எஜமான சுரூபாய நமகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த எஜமானர் இறைவனின் சுரூபமாகவே இருக்காராம். எஜமானரும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி நீங்கள்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். அதுக்கு தான் இந்த வைபவம். இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு தான். நீங்கள்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். நீங்கள் என்ன உள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் தான். இங்கே இடம் சின்னதுங்கிறதுனால 10 பேரை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் ஆலய பிரவேசம் பண்ண முடியும், இறைவனுக்கு தொண்டு பண்ண முடியும். பணம் செஞ்சால் மட்டும்தான். பணம் யார் வேணால் கொடுத்துடலாம். இங்கே 40 நாளாக டேபிளில் உட்காந்துட்டு திட்டு வாங்கிட்டு அத்தனை பேர்கிட்டையும் வேலையை வாங்கிட்டு ராப்பகலாக தூக்கம் முடிச்சுண்டு இந்த சிந்தனையோடையே நம்ம இருந்திருப்போம் இவ்வளோ நாளாக. அதுக்கு இன்றைக்கி இறைவனோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் பிரார்த்திக்கிறோம். இந்த கோவிலை நித்தியப்படி ஒரு கோயிலை ஒரு எந்த ஒரு யாருமே நிர்வாகம் பண்ண முடியாது. கோவிலை தான் நிர்வாகம் பண்ண முடியுமே தவிர சுவாமியை நிர்வாகம் பண்ண முடியாது, பூஜை விஷயத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. நம்ம கோவிலை பராமரிக்க ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பரிபாலன சபையினர் தான் பேர். மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு வைக்கப்படாது. கோவில் யாரும் மேனேஜ் பண்ண முடியாது. பரிபாலனம், நம்ம பரிபாலனம் தான் பண்ண முடியும், கட்டி காப்பாற்ற முடியும். இப்படி கட்டி காப்பாற்றுறதுக்கு இடமாக இந்த ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இந்த கோவிலோட நித்தியப்படி பூஜைகளுக்கு பொறுப்பு நம்ம குருக்களையா. அவரோட கடமை இத்தனை வருஷம் ஆச்சு சாமி கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் உங்ககிட்ட. அதை இன்றைக்கி நியாயப்படி முறைப்படி சொல்ல போகிறார். சொல்லி சாமிக்கு ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணணும், நல்ல விதமான எந்த விதமான பொருள் குறைகளும் இல்லாமல் நல்ல விதமாக கும்பாபிஷேகத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் உங்ககிட்ட கேட்குறதா சாஸ்திரம். இதுக்கப்புறம் அங்கே நம்ம கிராம பிரதட்சணமாக நம்ம குருக்களைகிட்ட பொறுப்பை ஒப்படைப்போம். நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுங்க, நீங்கள் கேட்குற எல்லா பொருளையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நல்ல விதமாக நடக்குங்க. ஒரு பூஜையோட விஷயம் பொருள்கள்லையும் அடங்கியிருக்கு, நம்மளோட ஸ்ரத்தையிலையும் அடங்கியிருக்கு, மந்திரத்திலையும் அடங்கியிருக்கு, அத்தனை விஷயத்துலையும் அடங்கியிருக்கு. அதில் பொருள் ஒரு முக்கியமான விஷயம். அந்த பொருளுக்கு பேரே சிவத்ரவியம்னு பேர். நிறையா எத்தனையோ புஷ்பங்கள், எத்தனையோ பழங்கள் முளைக்கிறது பூமியில், எல்லாம் சுவாமிகிட்ட வரதில்லை. அந்த மாதிரி நாமளும் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். யார் யார் இதில் ₹1 கொடுத்துருக்கோமோ, கொஞ்சம் வேர்வை துளி இந்த கோயிலுக்காக உழைச்சிருக்கோமோ, அத்தனையும் இறைவனால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சுவாமி நினச்சாதான் நடக்கும். நாங்கள் எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்களும் நாங்கள் பார்த்துருக்கோம், சாமி கொடுக்க முடியாமல் இன்றைக்கி தவிக்கிறாங்க. அதில் பணம் ஒரு பொருட்டல்ல, உடல் உழைப்பு ரொம்ப பெருசு. பணம் கொடுக்குறவங்களோட உடல் உழைப்பு பண்ணுறவங்க ரொம்ப பெருசு. அத்தனை பேரோட உழைப்பு இந்த கோயில் இன்றைக்கி சுவாமி இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கார். மென்மேலும் இந்த கிராமம் வளர்ந்து வரணும்னு எல்லாம் இல்லை கணேச பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது குருக்களையா உங்ககிட்ட கும்பாபிஷேகத்தை பண்ணி கொடுங்கிற விஷயத்தை கேட்டுப்பார். எல்லாரும் நல்ல விதமாக விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹார ஷண்மன்னோ திவிஸ்ரீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் அத்வைததந்த மஹிராஜ கிருதோபவேதம் ஆகண்டலாதி விபுதைரபிவந்திதாங்கே ஆபன்னகல்பதர்மாத்ரதஹஸ்திலோபம் ஆனந்தவர்தனமஹம் சிவயோர் நமாமி. ராஜான கனக புஷ்பாணி த்வம் து சர்வத்ர வருஷவ திரவ்யஹீனம் ந குர்வீத யதா சாஸ்த்ரான் மார்கதः யதா இந்திரஸ்ய அமராவத்யம் தேவானாம் ஈஷ்பதிர் யதா ததா த்வம் மம செல்வ விநாயக சுவாமினः ஆலயேஸ்மின் அனுஷ்டீயமான மகாகும்பாபிஷேக கர்மணி கர்த்ரேண பவசு விரதா தேவரீரே. எங்களது ஆலயத்தில் நடக்க இருக்கின்ற மகா கும்பாபிஷேக வைபவத்தை எந்த விதமான பொருள் குறைபாடும் இல்லாமல் சாஸ்திர முறைப்படி நாங்கள் அனுஷ்டிக்க நீங்கள் உதவியாக இருந்து விநாயக பெருமானின் திருவருளை பெற்று சுகமாக வாழ வேணுமாய் வேண்டுகிறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க.
பரமேஸ்வர பெருமானின் கருணையோடு நமது புதுவையிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயக பெருமானின் அனுகிரகத்தோடு இந்த மகா கும்பாபிஷேக வைபவமானது சற்று நேரத்திற்கு முன்பாக மங்கள இசைகளுடன் தொடங்க பெற்றது. இப்பொழுது இதமான சங்கல்பம் நடைபெற்று விநாயகர் வழிபாடு முதலான பூஜைகள் தொடங்கி மகா கணபதி ஹோமத்திற்கான பூஜைகள் தொடங்க பெற உள்ளதால் அனைத்து பக்த மையன்பர்களும் ஆலயத்திற்கு வந்திருந்து தரிசித்து இறைவனின் திருவருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வல்லபா பிராண காந்தாக ஸ்ரீகணேசாக மங்களம். சுவாமிகளே, எங்களது பகுதியிலே எழுந்துருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு செல்வ விநாயக பெருமானின் ஆலய மகா கும்பாபிஷேக வைபவத்தினை நீங்கள் குருவாக இருந்து வேத ஆகம சாஸ்திர புராண முறைப்படி எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நடத்தி தந்து இறைவனின் திருவருளை எங்களுக்கு பெற்றுத்தந்து நாங்களும் எங்களது சுற்றத்தார்களும் சுகமாக வாழ வேண்டி ஆசீர்வதிக்குமாய் வேண்டுகிறோம். ஓம் ஆதிசைவ மகாபிராக்யா மத்ரதந்திர விசாரதா கர்த்தவ்யம் சாமதானேன மந்த்ரேன சுபரீக்ஷணா லஹேனம் குருவேன சாஸ்த்ராத்மகதா மனஸ்யாப்ராம்யா தேவானாம் விஸ்வஜத்கதா அனுத்தியமான சபரிவாசகராக சர்வவிநாயக ஸ்வாமினः ஆலயே ஸ்ரீ மகாகும்பாபிஷேக கர்மணி ஆச்சார்யோபவசோ அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடி பரவ அங்கமும் வேதமும் ஓது நாவல் அந்தணர் நாளும் அடி பரவ மங்குல் மதீதவள்
மங்குல் மதீதவள் மாட மங்குல் மதீதவ் மாட வீதி மருகல் நிலாவிய மங்குல் மதீதவள் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குல் விளங்கு எரியேந்தி ஆடும் கங்குல் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுரவே கங்குல் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுரவே நெய்தவள் மூயரி காவல் ஓம்பும் நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைதவள் மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவன் நான் மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கைதவள் கூர் எரியேந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுரவே தோலொடு நூல் இழை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செந்தீ மால் புகை போய் விம்மு மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செல்புல்கு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கால்புல்கு பைங்கழல் ஆர்க்க ஆடும் கணபதீச்சரம் காமுரவே நாமரு கேள்வியர் வேள்வி ஓவா நான் மறையோர் வழிபாடு செய்ய மாமருவும் மணி கோயில் மேய மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் தேமரு பூங்கொழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் காமரு சீர் மகிழ்ந்து எல்லி ஆடும் கணபதீச்சரம் காமுரவே பாடல் முழவும் விழவும் ஓவா பன்மறையோர் அவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விண்தடவும் மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடகமாமலச்சோ
செங்காட்டங்குடியதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதீச்சரம் காமுறவே புனை அழல் ஓம் புகை அந்த நாளரு பொன்னடி நாள்தோறும் போற்றி இசைப்ப மனைகழுமாட மலிந்த வீதி மருகல் நிலாவியமைந்த சொல்லாய் சினைகழு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கனை வளரு கூர் எரியேந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே பூந்தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் பொன்னெடும் தோள்வரையால் அடர்த்து மான் தங்கு நூல் மறையோர் பரவ மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் சேந்தங்கு மாமலர்ச்சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடி காண் தங்கு தோள் பெயர்த்து எல்லியாடும் கணபதீச்சரம் காமுறவே அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓது நாவர் மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கந்தம் மகிழ் புகையே கமழும் கணபதீச்சரம் காமுறவே இலை மருதே அழகாக நாளும் இலை மருதே அழகாக நாளும் இடு துவர்காயோடு சுக்கு தின்னும் இடு துவர்காயோடு சுக்கு தின்னும் நிலை அமன் தேரரை நீங்கி நின்று நீதர் அல்லார் தொழும் மாமருகல் மலைமகள் தோள் புணர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டங் குடியதனுள் கலை மல்கு தோலுடுத்து எல்லி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே நாளும் குலை கமுகு நாளும் குலை கமுகு ஓங்கு காழி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதீதவள் மாடம் ஓங்கும் மருகலில் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சேலும் கயலும் திளைத்த கண்ணாறு சீர்கொள் செங்காட்டங் குடி
வல்லான் கழல் ஏத்து பாடல் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை.
முடியும் அவனை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்றான். அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்து நான் பெரியவன் இவன் பெரியவன் யாரும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க பெரியவன் யாரு? சுவாமி மட்டும்தான். அதன்படியாக அந்த கோபுரத்தை பார்த்துட்டு வாசலை பார்த்துட்டு மதிப்பெடுத்து நின்று நம்மளோட ஆணவத்தெல்லாம் மதிக்கிட்டு நான் பெரியவன் இல்லை சுவாமி தான் பெரியவன்கிற எண்ணத்தோட உள்ள போய் அர்ச்சகனை பார்க்கறது பழக்கம். நம்மளுடைய சங்கடங்களை அவர்கிட்ட சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்கறது. அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்கணும்னு சொல்றேன். கோபுர சிகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சிகரம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறது மூலலிங்கம். உள்ள இருக்கிற பள்ளையா இப்போ உடம்பு பார்த்தோம்னா வெளி உடம்பு உள் உடம்பு உயிர்க்கு 3 விஷயம் இருக்கும். வெளி உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியும். உள் உடம்பு அவயவங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். வாய் பக்கம்னா ஒரு கோயில் தான் உள்ள தெரியும். இந்த மாதிரி மேல இருக்கிறது உடல், சிவபெருமான உடல், உடல். ஒரு கோயில்ன்றது அந்த சுவாமியோட உடல் நம்ம கணக்கெடுக்கிறாங்க. ஸ்தூல தேகம் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது முக்கியமான நிறைய நீக்கம். உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி ஒரு உள்ளுறுப்பு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது சுவாமியோட உயிர். இந்த உயிர் எந்த விட்டு அடங்கி கண்ணுக்கு தெரியாம இருந்து அந்த உயிரையும் அந்த உடலையும் மற்ற உறுப்புகளையும் ஏற்பி கொண்டு இருக்கக்கூடியதான் சாஸ்திரம். இப்போ கோபுரத்தில் வைக்கக்கூடிய வசமானது சுவாமியோட தலைக்கு சிறப்பானது, ரொம்ப முக்கியம். அதை நம்ம வரகரிசி போடுறது பார்த்தோம். இதுக்குதான் காலத்துல சாஸ்திரங்கள் தானியங்களை நம்ம பத்திரப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. வரகரிசி லட்சுமி கடாட்சமா இருக்கிற ஊர்ல இன்னைக்காவது நாட்டுல பஞ்சம் வந்ததுன்னா அதை எடுத்து 4 பக்கா போட்டு அந்த ஊரோட ராஜா ஒரு பங்கு, வைத்தியர் ஒரு பங்கு, அந்த ஊரோட பிராமணன் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு 4வது பங்கு சாஸ்திரம். 4வது பங்கையும் கொஞ்சம் விதைச்சு திருப்பி நெல்லெடுத்து சொல்றோமா ஆட்ட ராஜாவாலையும் வைத்தியனாலையும் பிராமணனாலையும் அவங்க பண்ணி திருப்பி சுபிக்ஷம் வந்து பண்ண முடியும். 3 பேருக்கு முதல் நம்ம போயிடும். முதல் விதைக்கிறது வந்து ஊர் மக்களுக்கு சாஸ்திரம். மற்றவர்களுக்காக சுவாமி ஒரு விவகாரத்தை இடத்துக்கு அந்த 1000 மகாலட்சுமி தான் சாஸ்திரம். லட்சுமி கடாட்சம் ஊரில் கூடி இருக்கிறதுக்காக நாம் இருக்குது. இப்பொழுது மகாபுரணாக நடைபெற்ற கலசங்கள் மேல வைக்கக்கூடிய கோபுர கலசங்களை நாம் இடத்துக்கு அனுப்பிச்சு விடுவோம்.
சர்வேஸ்வர பெருமானின் பெருங்கருணையோடும் செல்வ விநாயக பெருமானின் பெருங்கருணையோடும் நமது ஆலயத்திலே இன்று மாலை விநாயகர் பெருமான் வழிபாட்டுடன் முதல் கால யாக பூஜைகள் தொடங்கி இப்பொழுது இந்த யாகத்தினை தொடர்ந்து கொள்ளக்கூடிய சிவாலயர்கள் அவர்களுக்கும் நம்ம மாதிரி மனுஷ உடம்பு தான். அந்த உடம்பை சுத்தம் பண்ணிட்டு இறைவனை ஆராதனை பண்ணுவதற்காக தன்னுடைய உடம்பை சிவமயமாக மாற்றிக் கொள்வதற்காக பூதசோதனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. உடம்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய சாதனம்னா ஒரு பொருள். இறைவனை சென்று அடையிறதுக்கு ஒரு பெரிய சாதனம். இந்த உடம்பை நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா சுவாமியை போய் அடைய முடியுது. சுவாமி நம்மெல்லாம் ஒரு உடலை கொடுத்து அந்த உடலை பூதகத்துக்கு ஆன்மாவோட சேர்த்து சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக அனுப்புறாரு. அந்த உடலை வச்சுதான் நம்ம புண்ணியத்தை சேர்க்க முடியும். கோவிலில் வந்து சுகது புண்ணியம். வீட்டில் ஒரு துணி வச்சோம்னா அது கடமை. கோயிலில் ஒரு சாமியோட துணியை செய்யப்படும்னா அது புண்ணியம். வீட்டில் கோலம் போட்டால் அது கடமை. இங்கே கோலம் போட்டால் அது புண்ணியம். வீட்டில் செய்யற அதே விஷயத்த கோயிலில் வந்து நம்ம செஞ்சோம்னா மழை புண்ணியமாக மாறும். அப்படி இந்த உடலை கொண்டு இறைவனுக்கு நிறைய சேவைகளை நாம் செய்ய முடியும். அப்படி இந்த சாதனை பண்ணி தன்னுடைய உடலை சிவமயமாக மாற்றிக்கொண்டு இறைவனை பூஜை செய்வதற்கு தகுதியாக இந்த இடங்களை தயாரித்து கொண்டு அதுக்கப்புறம் சாமியை உடம்புல நாம போய் பாலாலயத்தில் சாமியை இருக்காங்க, பாலாலயத்தில் இருக்காங்க. இந்த உடம்பை முதல்ல தயார் பண்ணி கொண்டு போய் பாலாலயத்துல சாமியை இறங்கி கொண்டு போய் சாமி வச்சு 2 நாள் எடுத்து போகிறோம். இதுதான் விஷயம். ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வச்சா நம்ம கையை தூக்கி கூட மாட்டோம் இல்லையா? ஆனா இங்க குடத்துல தண்ணி தான் எடுத்து வைக்க போறோம். இந்த போய் ஆசனை வச்சு நடப்போம். நம்ம கையை தூக்கி போடுறோம். ஒரு விஷயம் கொடுத்துருவோம். வீட்டில் இருக்கிற குடம் தண்ணியும் வேற, இங்கே இருக்கிற குடம் தண்ணியும் வேற. என்ன விஷயம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற குடத்துல இருக்கிறது தண்ணி. அந்த தண்ணீரை நம்ம குடிச்சா நமக்கு தாகம் போகுது. இந்த குடத்துல வரப்போறதுக்கு பேரு தீர்த்தம். நம்ம மேல பட்டதுன்னா பாவம் போகும். அது தண்ணீர் தீர்த்தம். இந்த குடம் பேரு இந்த குடத்துல வழியார் வரப்போற, முருகப்பெருமான வரப்போற, அண்ணாமலையார் வரப்போற. அப்போ இந்த குடல் அவர்களுடைய உடலாக மாறக்கூடியது. அது உடல் இருக்கிற தண்ணி ரத்தத்துக்கு சமானமாக இருக்கும். மேல சொல்ற நாடிகள் வந்து உங்களுக்கு வந்து நாடி நரம்பாக இருக்குமா. சாமியோட நரம்பு நம்ம எப்படி நரம்பு இருக்குமோ அந்த மாதிரி அந்த நரம்பு எடுத்து சுற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல கட்டக்கூடிய வஸ்திரம் வந்து தொட்டுன்னு சொல்லுவாங்க, தோல். அந்த மாவிலை வந்து சாமியோட வெடிசடை, தேங்காய் வந்து சாமியோட தலை. அதுக்கு மேல புஷ்பத்தை போட்டு அலங்காரம் பண்ணி சமணம் பண்ணி வச்சு சாமி உள்ள இருக்க சாமி எல்லாம் இந்த படத்தை இறங்கி கும்பிடுவாங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாமி அங்க ஏற்றுறது, இங்க இறங்குறது, அங்க ஏற்றுறது, இங்க இருக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம். நாம நினைச்சா நடக்காது. உரிய வழியில், அந்த வழியை யார் சொல்லியிருக்காங்க? சாமியே சொல்லியிருக்காங்க. அதற்கு பேர் தான் ஆதாரம் சட்டம் பேர். இந்த சட்டத்திற்கு உட்பட்டு அதற்கு உரிய வழியில் நாம் அந்த பூஜைகளை பண்ணி சாமி இறங்கினோம்னா சாமி நமக்கு அன்புக்கு ஆட்பட்டு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவார் சாமி. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவர் கருள் செய்தார். மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவர் கருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவே, தூமாமழை நின்று அதிர வெறுவே, பொருவின் நிறையோடும். தூமாமழை நின்று அதிர வெறுவே,
வந்து மாம்பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மாம்பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலை யாரே மாம்பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போதும் பெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி என திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இழைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடை ஒன்று ஏறி தரியார் புறம் எய்தார் பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மதவேழம் அழைத்து திரிந்தங்கு உறங்கும் சாரல்
உருவில் திகழும் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார். உருவில் திகழும் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார். செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார். பருவில் குறவர் புனத்தில் குவித்த பருமாமணி முத்தம் அருவி திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வருமேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில். முந்தி எழுந்த முழவின் ஓசை முந்தி எழுந்த முழவின் ஓசை முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்திப்பிறை வந்து அணையும் அந்திப்பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறாய் எடுத்தான் தோள் நிறம்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார். திறம்தான் காட்டி அருளாய் என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே தேடி காணார் திருமால் பிரமன் தேவர்
பெருமானை தேடி காணார் திருமால் வீரமன் தேவர் பெருமானை மூடி ஓங்கி முதுவேய் உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் கூவித்து கொள்ளவம்மின் என்று ஆடி பாடி அளக்கும் சாரல் அண்ணாமலையாரே தட்டை இடுக்கி தலையை பறித்து சமணே நின்று உண்ணும் பிட்டரு சொல் கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள் வட்டமூலையாள் உமையாள் பங்கனு மன்னி உரை கோயில் அட்டம் ஆளி திரள் வந்து அணையும் அண்ணாமலையாரே அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லார் எல்லாம் வானோ